ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமைங்க. புரட்டாசி சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னையுமே வெளியில் வாசல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டேங்க. நல்லா கூட்டி வாரி அடித்து தள்ளிட்டேங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஃபுல்லாக வந்து மழை வந்ததுக்குமே சேறு சகுதியுமாக வந்து நம்ம எப்படியே வெளியில் போகிறோம், நம்ம செப்பல்லாம் ஒட்டி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே முன்னாடி ஃபுல்லாக சேரு சேராக இருந்துச்சுங்க. எல்லாம் கூட்டி வாரி தொடச்சி விட்டுட்டேங்க. நேஹா வந்து இன்னும் எந்திரிக்கலிங்க, தூங்கிட்டு அப்படி இன்றைக்கி லீவு தாங்களா, அதனால வந்து நானும் சரி தூங்கட்டும்னு விட்டுட்டேங்க. எனக்கு கோலம் அவ்வளோவா போட தெரியாதுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கிறேன். நல்லா இல்லைன்னா திட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இலை இருந்துச்சுங்க, அந்த சேச்சிகிட்ட கேட்டு கொஞ்சம் இலை பறிச்சுட்டு வந்தேங்க. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இலை விற்கிறதெல்லாம் இல்லைங்க. மாவு நைட்டே ஊற வச்சுருந்தாங்களா, அரிசி முந்தெல்லாம் அதையுமே வந்துட்டு அப்படியே வந்து சைட் பை சைட் போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் மாவு நைட்டுக்கு நமக்கு புளிச்சதுன்னா ஆகும்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டுட்டாங்க. நேற்றே அடுப்பெலாம் தொடச்சி விட்டாங்களா, இருந்தாலும் கொஞ்சம் சாமிக்கு நம்ம வந்து படையல் போடணுங்க. அதனால் வந்துட்டு ஈர துணி வச்சுட்டு அப்படியே வந்து மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே தொடச்சி எடுத்துட்டேங்க. பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதையுமே விளக்கழுவி வச்சுட்டேங்க. நேஹா வந்து அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டா. அப்படி எந்திரிக்கும் போதே இன்றைக்கி லீவு தானே, நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை கையில் எடுத்துகிட்டு உட்காந்துட்டுருக்குறா. அப்புறம் நேஹாவை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டுங்க, நானுமே வந்துட்டு வீடெல்லாம் வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படியே நேஹாவையும் வந்து குளித்து வச்சுட்டுங்க. தலை குளிச்சு விட்டங்களா, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது, அப்புறமா லீவாகவும் இருக்குதுங்களா. காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைமில் அந்த பனியில் வந்து தலை குளிக்க முடியலைங்க, இப்படி குளித்தாலும் சளி பிடிச்சிக்குது. அதனால் கொஞ்சம் லீவ் டைமில் வெயில் அடிக்கும்போது தான் குளிக்க முடியும்னு தலை குளிக்க வச்சுட்டேங்க. நேஹாவை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இட்லிக்கு மாவுலாம் ஆட்டி எடுத்துட்டேங்க. கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாம் கலக்கி வச்சுக்கலாம். இந்த மாவு மட்டும் ஆட்டினோம்னா உடனே வந்து நம்ம வந்து கிரைண்டர் கழுவிடணுங்க, இல்லைன்னா வந்து அது ஒரு பெரிய வேலையாக நின்று எல்லாம் காஞ்சு போயிங்க. அதனால் கிரைண்டரெல்லாம் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நானுமே போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. இனிமேல் வந்துட்டு சாமி கும்பிடணும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த ஊற வைக்கிற வேலை, வேக வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த இது வந்து பாயசத்துக்கு வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பு, புளி சாம்பார் கூற வச்சுட்டேன். துவரம்பருப்புமே வந்து வேக வைக்க வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசியுமே ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்துட்டு வடைக்கு வந்து ஊற வச்சுருக்குறேங்க. நானும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துச்சுங்க. நீ வந்து சாமி கும்பிட்ற வேலை தான். சாமியுமே வந்து நல்லபடியாக திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு வந்து எப்போவுமே அலங்கார பிரியர்னு சொல்லுவாருங்க. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு வெறும் குங்குமம் மட்டும் வச்சுட்டு பூவை வச்சு விட்ருக்குறேங்க. இங்கே வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வந்து நம்ம வந்து மூணார் போனால் தான் நமக்கு நல்ல பூவெல்லாம் இங்கே கிடைக்கும். அதனால் ஏதோ அங்கங்கே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பறித்து வச்சுருந்தேன். இனி வந்து போய் சமைக்கணுங்க. போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அறுக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எல்லாம் தாளிச்சு விட்டுடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எப்போவுமே வந்து நம்ம சமைக்கும்போது ஒரு பாட்டில் தண்ணியை வந்து நான் பிடிச்சி வச்சுருவேங்க. இது வந்து ஏன் அந்த பாட்டில் தள்ளி வைக்கிறேன்னா, இது வந்து எனக்கு ஒரு அளவுங்க, எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு எப்போவுமே நான் சமைக்கும்போது இந்த பாட்டில் தண்ணி வந்து நான் பக்கத்துலேயே வச்சுக்குவேன் குடிக்கிறதுக்கு. இது வந்து பொடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு பொரியல் மாதிரி செய்கிறதுக்காக வந்து வேக வச்சுருக்கேங்க. சாம்பாருக்கும் எல்லாம் அறுத்தாச்சு. ரசத்துக்கும் வந்து தக்காளி எடுத்து வச்சுட்டுங்க, பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு. சாம்பாருக்கும் பருப்பெல்லாம் வெந்துருச்சுங்க. நீ சாம்பார் தாளிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம ஒரு வேலையாக முடித்தாதான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. பருப்பு வேக வைக்கும்போதே நான் வந்துட்டு தக்காளி உள்ளே போட்டு வேக வச்சுருந்தேங்களா, அதனால அதையுமே 2 எடுத்து போட்டுக்கிட்டேங்க சாம்பார் தாளிக்கும்போது. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு நல்லா ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பொடலங்காவையுமே வந்து நான் உள்ளே போட்டு வேக வச்சுட்டேங்க. இது ஒரு ஆவி வந்ததுக்கப்புறமா 2மே சைஸாமல் கரெக்டாக இருக்கும் நம்ம பொரியல் செய்கிறதுக்கு.
இந்த பக்கம் சாம்பாருமே ஃபுல்லாக தாளித்து விட்டுட்டேங்க. இனி பருப்பு ஊற்றணும், இன்னும் ஊற்றலைங்க நான். அப்புறமா இந்த புடலங்காய்க்கு வந்துட்டு நான் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறமா வந்து சீரகம், பூண்டு இதை போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு ஒரு 1க்கு 2 இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. புடலங்காய் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம ஒன்று இப்படி ரெடி பண்ண அப்படியே போட்டு நமக்கு எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு ஓசலாக இருக்குங்க. இந்த மாதிரி நமக்கு நிறையா சமையல் செய்யும்போது பாத்திரமும் அதிகமாக சேராது. அதே வடைச்சட்டியை கழுவி நம்ம அடுத்து ஏதாவது டிஷ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்துட்டு தக்காளியெல்லாம் கரைக்கிறேங்க நான். அதுக்கப்புறம் நான் வந்து அரசாணிக்காய் பொரியல் வந்து அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சுங்க, வெந்துட்டுருக்குது. ஒன்றுனா கொண்டு வந்து நான் டேபிளில் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு செய்ய அரசாணிக்காய் பொரியலும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டு இறக்கிட்டேங்க. அடுத்து வந்துட்டு நான் சரி பருப்பு வந்து அரைச்சிக்கலாம், கடலைப்பருப்பு வடைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்துட்டு மிக்சியில் போட்டுட்டேங்க. ஏன்னா கரண்ட் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுங்களா, அதெல்லாம் டக்குன்னு போட்டு அரைச்சிட்டேன். ரசம் வச்சுட்டேங்க, வடைக்கும் வந்துட்டு எல்லாம் அறுத்து வச்சுட்டேங்க, உள்ளே போட்டு வச்சுட்டேன். சாப்பிடும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிடும்போது. அதுக்கப்புறம் பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. வெல்லம் வந்து காய்ச்சிருக்கேங்க. அப்புறமா நான் வந்து பாசிப்பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். இந்த வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் போடணுங்க. எனக்கு வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் பார்க்காம சமைக்க வராது. அதனால் இந்த ஃபாஸ்டிங் அப்போல்லாம் வந்து நமக்கு சாமிக்கு பிரசாதம் செய்யும்போது டேஸ்ட் பார்க்காம தானே நம்ம சமைக்குவோங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்காக செய்கிறதுனாலே என்னமோ நல்லா டேஸ்ட் வந்து எந்த குறையுமே இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குங்க. அது எப்படிங்கிறதான் தெரியல. ஆனால் சாதாரண நாள் வந்து நம்ம டேஸ்ட் பார்க்காம செஞ்சோம்னா அது ஏதாவது ஒரு உப்பு புளி காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாயசத்துக்குமே வந்துட்டு இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வந்துட்டு நான் வந்து நெய்யில் வறுத்து கொட்டிட்டேங்க உள்ள. இனி வந்து வடைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து வடை வந்து கொஞ்சம் எண்ணெய் காயறதுக்குள்ளார இந்த மாதிரி உருட்டி நம்ம வச்சுட்டோன்னா நம்ம தட்டி போடுறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. அதனால் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சிட்ருக்கிறேன். அப்படியே சரி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பப்படத்தை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வடையை போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்பளம் பாக்கெட் வந்து இல்லைங்க, அதை பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு மறந்துட்டேன். அப்பளம் வடகம் இருக்குதுங்க, அப்பளம் வந்து இல்லை, நானும் தேடி பார்த்தேங்களா. சரி போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இந்த அப்பளத்தை வந்து பொரிக்க போகிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் அப்பளம் வந்து புஷ்ஷுன்னு வரும். இது வந்து பப்படங்க, கேரளாவில் வாங்குறதுனால இந்த மாதிரி பப்படம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், வடையும் இப்படி ஈஸியாக இருக்குது. அப்படியே நம்ம ஒரு தட்டிட்டு அப்படியே உள்ளே போட்டு எடுத்துடலாம். நீ சாமிக்கு வந்து படையல் போட்டாச்சுங்க. நல்லபடியாக திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. யாரெல்லாம் வந்து இன்றைக்கி புரட்டாசி விரதம் இருந்து சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேஹா வந்து நான் ஊதுபத்தி காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நேஹா வந்து காட்டிகிட்டு இருந்தா. அப்படி நான் எப்போவுமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. அப்போ தான் தப்பு பண்ணாலும் அவங்க வந்து கற்றுக்குவாங்க. அப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பருப்பு நெய்யும் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து பிசைஞ்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் வாயில் சாப்பிடணும். இது வந்து எங்களோட அத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது என்னோடய மாமியார் தான் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. நானும் சாப்பிட்டு என்னோடய விரதத்தை முடிச்சிட்டேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். டேக் கேர். பாய்.